Hi friends, welcome to RiceNdSpices channel. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேமியாவையே மேகி ஸ்டைலில் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் சேமியாவை எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு எல்லாம் பொரிஞ்சதும் அரை வெங்காயத்தை நீட்டாக நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பாதி கேரட்டும் 4 பீன்ஸும் பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. இதெல்லாம் வெந்ததும் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் ஒரு பாக்கெட் மேகி மசாலா பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் வறுத்து வச்ச சேமியாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்ததும் இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது திறந்து பாருங்கள், நம்மளோட சேமியா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சேமியா மேகி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.